ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம். ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், தென்பதி மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. என் வாழ்க்கையில் நான் பெரிய உயர்நிலையை அடையலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த நிலைகள், உயர்ந்த வெற்றிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் அது எல்லாமே மகர ராசிக்கு இந்த வருஷம் கிடைக்கும். கடந்த 7.5 வருஷமாப்பட்ட கஷ்டங்களுக்கு விடுதலை காலம். வேலை கிடைக்குமா? இடமாற்றம் வருமா? வீடு கட்டலாமா? வாகனங்கள் வாங்கலாமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும் சார். நெருக்கடிகளும் பிரச்சனை, குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், இடத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனைகள், எங்கே தொட்டாலும் நெருக்கடி, எதை தொட்டாலும் நெருக்கடி, எல்லாமே பிரச்சனை. இவள்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. மகரத்தானோடு வழக்கிடு, சித்தர்கள் வாக்கு. அப்போ கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2-8 சர்ப்பங்கள் இருக்கும்போது எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். காசிக்கு போயிட்டு உங்கள் கர்மத்தை தீர்த்துட்டு வாங்க. 7.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம். 7 தலைமுறைக்கும் நீங்கள் புண்ணியத்தை கொடுக்க போறீங்க. தொடர்ந்து 2026க்கான பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப மகர ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க. மகர ராசிக்கு ஒரு அற்புதமான வருஷம் பிறக்கிறதுமா. குரு பகவான் இந்த ஆண்டு தன்னுடைய கடக ராசியில ஒரு உச்சமாகிறார் பாருங்க. அதுலேருந்து மகரத்தை தன்னுடைய 7வது பார்வைகளால் பார்ப்பதனால ஒரு குருவுடைய பார்வை பட்டாலே வாழ்க்கையில் உயர்ந்துடலாம். இப்போ படிக்கக்கூடிய மாணவன், ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு மாணவர் வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சாச்சுன்னா வாழ்க்கை உயர்ந்துடும். அப்படி இந்த குருவுடைய அருள் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன தீமைகள் இருந்தாலும் இந்த தீமைகள் விலகும். ஒரு பெரிய உயர்ந்த வெற்றியை நோக்கி போகிற ஆண்டாகத்தான் நான் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்குறேன். இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா, எடுத்த காரியங்கள் எல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்க போறார். ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் நான் பெரிய உயர்நிலையை அடையலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த நிலைகள், உயர்ந்த வெற்றிகள் கிடைக்கும். நல்ல நட்பு கிடைக்கும். ஒரு மனிதன் முன்னேறணும்னா அவனுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்கணும், நல்ல மனுஷாளாக இருக்கணும். இப்போ நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். சிலருக்கு விஐபிக்களின் தொடர்பு கிடைக்கும். அப்போ ஃபினான்ஷியலாக இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸில் முன்னேறணும்னு துடிக்கிறோம், ஆனால் கையில் பணம் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு பண வசதியுடைய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பார். நல்ல படிப்பில் முன்னேறணும், என்னுடைய அப்பா அம்மா படித்ததில்லை, நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், நான் படிப்பில் நல்லா முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஆசிரியருடைய துணை கிடைக்கும். ஒரு முன்னேறிய மாணவன் நம்முடைய லைஃப்பில் வழிகாட்டுவதற்கு நல்ல மாணவன், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வழித்துறை, எல்லா வகையிலும் அப்படி நல்ல துணைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு. நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த கல்யாணத்தில் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றிடுவாங்க, ரொம்ப அழகாக உயர்த்துவாங்க. ஒரு திருப்பு முனையாக உங்கள் வாழ்க்கை அமையும். பயணங்கள் நிறைய அமையக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு 3வது ஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போ அவர் 3வது ஸ்தானத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இது நாள் வரை உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆக போகிறது. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரும். இந்த சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 7க்குடைய சந்திரன் 5ல் அமர்ந்து பலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய யோகம் உண்டு. எதில் கவனமாக இருக்கணும்னா அப்பாவுடைய ஹெல்த்தில் அதிக கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். அரசு ஊழியர்களாக இருந்தால் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சிலர் ஆளாகலாம். அதனால் ஊழியர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு. குற்றம் குறைகளை நீக்கி உங்களை உயர்த்தக்கூடிய நல்ல ஆண்டு. இந்த ஆண்டில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் வரும் அப்படின்னா ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவேன்னு டெய்லி ஒரு 108 முறை சொல்லி பாருங்க. 2026ஆம் ஆண்டு உங்களை உச்சத்திற்கு கொண்டு போய் வைக்கும் நல்ல ஆண்டா அமைகிறது. நிச்சயமா சார். பெருங்குளம் சார் நீங்க சொல்லுங்க, இந்த மகர ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? இல்லை, மகர ராசிக்கு பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் அது எல்லாமே மகர ராசிக்கு இந்த வருஷம் கிடைக்கும். பெரும் பணம்
பெரும் பணம், வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத ஒரு பெரும் பணம் அவங்க வந்து ஈட்டுவாங்க. சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம் அதெல்லாம் இந்த வருஷம் யாராவது முயற்சி பண்ணியிருந்தா கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடியும். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே, எனக்கெல்லாம் குழந்தை பிறக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தவாளுக்கு இந்த வருஷம் வீட்டில் தொட்டில மாட்டிடலாம். நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஒரு ஒரே நேரத்தில் பலவிதமான தொழில் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, உத்தியோகம் பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அப்புறம் வெளிநாடு போயிருப்பாங்க, வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக நல்லபடியாக கிடச்சிடும். விசா கன்ஃபார்ம் ஆகிடும், பிஆர் கிடச்சிடும். அதிலலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது விஷநாகுன்னு சொல்லுவோம். இப்போ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பார்த்து போ அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. கீழே விழுந்துட போகிற பார்த்து போச்சுன்னா அப்படியே நடந்துடும். அதனால் நீ சொன்னதுனால நடந்ததுமா அது பிரச்சனை வரும். அப்போ வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கோர்த்து போட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இவள்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. மகரத்தானோடு வழக்கிடல், சித்தர்கள் வாக்கு. அப்போ கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2-8 சர்ப்பங்கள் இருக்கும்போது எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலைமை வரலாம். கட்டுப்பாடுகள் எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். காவல் தெய்வ வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமா சார். மகர ராசிக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. பாலகிருஷ்ண ரெட்டி சார், நீங்க சொல்லுங்க, மகரம் எப்படி இருக்கணும்? நிச்சயமாக தகரம் இல்லை, தங்கம்தான். கடந்த 7.5 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கு விடுதலை காலம். வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, வீடு கட்டலாமா, வாகனங்கள் வாங்கலாமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கும் சார். அந்த சந்தேகத்துக்கு மாத்திரம் நான் மருந்து கொடுத்துட்றேன். என்ன சந்தேகம் தெரியுங்களா? 7.5 சனி விட்டுடுச்சா விடலையா, இதுதான் இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கமா, திருக்கணித பஞ்சாங்கமா, இந்த பஞ்சாயத்தை எங்களோட விட்டுருங்க, உங்களுக்கு இல்லை. சனி பெயர்ச்சி உங்களுக்கு துப்புரவா விட்டுருச்சு. இதோட 30 வருஷம் பொறுத்து தான் உங்களுக்கு மறுபடியும் வரும். ஆனால் 18 வருஷத்துக்கு ஒரு முறை, 12 வருஷத்துக்கு ஒரு முறை சேரக்கூடிய குருவும் கேதுவும் ஒரு வீட்டை பார்த்து, உங்கள் வீட்டை பார்த்து 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குருவோடு இருக்காருன்னா இதை விட பாக்கியம் என்ன கிடைக்கும்? ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கண்ணு, தலைவலி, நரம்பு பிரச்சனை. குடும்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் தமாஷா பேசி கூட பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. பார்ட்னர்ஷிப் அப்படின்னும் போது வெறும் குடும்பம் மட்டுமே கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், மேலதிகாரிகள், இது எல்லாத்தோட பிஸ்னஸில் நான் கடன் கொடுத்து கடன் வாங்குறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. 7 வருஷம் பட்டுட்டீங்க, உங்களுக்கே வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமே, இதில் போய் நான் சொல்லணுமா? ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, காசிக்கு போயிட்டு உங்கள் கர்மத்தை தீர்த்துட்டு வாங்க. 7.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம். 7 தலைமுறைக்கும் நீங்கள் புண்ணியத்தை கொடுக்க போகிறீங்க. புண்ணியத்தை சேர்க்க முடியுமா? இப்படிப்பட்ட காலம் மீண்டும் வருமா? 30 வருஷம் வரப்போகிற சனீஸ்வரரை சாந்தப்படுத்துறதுக்கு இன்னைக்கே காசி கயா போயிட்டு பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பரணிதரன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த 2026 மகர ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஒரு சிறப்பான தகவல்களை 3 பேர் தொட்டுட்டாங்க. என்னென்னா, மகரத்தை பற்றி பேசும்போது இந்த தேசத்தை பற்றி பேசி ஆகணும். இப்போ தேசத்துக்கே சுபிட்சமான காலம் இந்த 2026. எப்படின்னா, 7.5 சனியை பற்றி பேசிட்டாரு, 2ஆம் இட ராகு பற்றி பேசிட்டாரு, 8ஆம் இட கேது பற்றி பேசிட்டாங்க. இப்போது நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம தொட்டுத்தான் ஆகணும். ஏன்னா ஒரு கிரகம் நன்மைகளை செய்கின்ற போது மற்றொரு கிரகம் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் என்பது விதி. அப்போ சர்ப கிரகங்களையும் பார்க்கணும், சுபத்துவ கிரகமான குருவை பார்க்கணும். அப்போ சனியை பார்க்கின்ற போது என்னன்னா, இப்போ 7.5 சனி விலகி, அது அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி பேசுமா சொன்னார், இப்போ இந்த குழப்பமா அந்த குழப்பமான்னு. பொதுவாக இன்னொரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். சனி பெயர்ச்சிக்கு முன்னதாக 120 நாட்களுக்கு முன்னதாக பலன்களை வழங்கிடக்கூடியவர் ஒரு கிரகத்துக்கும். மார்ச் மாதம் 16ஆம் தேதி தான் திருநாளாறு சனி பெயர்ச்சி. அதில் எந்த வித மாறுதலும் கிடையாது. அப்போது உறுதியாக 2026 பிறக்கின்ற போதே மகர ராசினருக்கு யோக காலம் பிறக்கிறது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் பார்க்கணும்னா, இந்த குருவுடைய சஞ்சார நிலை ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். இதுக்கு முன்னாடியும் அதிசாரமாக மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரப்போகிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, புதுசாக இல்லை. மேலே மிதுனத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு
சமீபத்தில் அதிசாரமாக கடகத்துக்கு வந்தார். அப்போ மீண்டும் மிதந்து போயிருக்காரு வக்ரமா. அங்கே வக்ர நிவர்த்தி ஆகிட்டு மார்ச் மாதம், மே மாதம் கடகத்துக்கு உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். அப்போது ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போகிறது. அப்போ ராசிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற போது இந்த மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே கடந்த காலத்தில் ஒவ்வொரு சங்கடங்களும், நெருக்கடிகளும், பிரச்சனை, குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், இடத்து சம்பந்தமான பிரச்சனைகள், புரியுங்களா, வேலையில் பிரச்சனைகள், எங்கே தொட்டாலும் நெருக்கடி, எதை தொட்டாலும் நெருக்கடி, எல்லாமே பிரச்சனை. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ குரு பார்வை ராசிக்கு சனியுடைய பயிற்சி முடிஞ்சு போச்சு, ஒரு சுபத்துவமான நிலை நமக்குள்ளே இருக்குது அப்படி ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்போம். இது நடக்க தான் போகுது, இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த தேசத்துக்கே சுபகாலம் இது 2026. ஆனால் சர்ப கிரகத்தை பற்றி பெருங்குளம் சொன்னது போல 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போது தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் மிகச்சரியாக இருக்கிறது. அரசியல்வாதிகளாக இருந்தால் இன்னும் கூடுதலாக சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக 2 விஷயம் தாங்க. அது ஆயுள் ஸ்தானம், புரியுங்களா. நீங்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆயுள்காரங்க உங்கள் ராசிநாதன். அங்கே சூரியனுடைய வீட்டை போய் 8ல் போய் கேது இருக்கார். அப்போ நிச்சயமாக இந்த கிட்டத்தட்ட 8-9 மாதமாகவே உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் நவம்பர் மாதம் வரையில் கொஞ்சம் கவனமாக உடலிலும் அனைத்திலும் கவனமாக இருந்து விட்டால் உங்களுக்கு யோக காலம் என்பது இன்னும் மிக அதிகபட்சமாக இருக்கும். நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதமே குரு வந்துடுறார், எங்கே சிம்மத்துக்கு வந்துடுறார். இந்த 2 சப்தம கேதுவும் குருவும் சஞ்சரிக்கின்ற நிலைப்பாடெல்லாம் இருக்குது. பொதுவாகவே கடந்த ஆண்டினை விட 25 விட 26 மிக மிக யோகமான ஆண்டாக மகராசி இருக்கும். அண்ணன் தம்பி சொன்ன மாதிரி 2ல் ராகு இருக்கார். வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்ப உறவுகளை அனுசரிச்சுட்டு போகணும். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கக்கூடாது, புரியுங்களா. இதுவெல்லாம் இருந்து விட்டால் இவர்கள் எல்லா விதமான தடைகளையும் கடந்து முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயமாக நடைபோட முடியும். நிச்சயமா சார். அடுத்து கும்ப ராசியினருக்கு எப்படி இருக்கும்? பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க.